இயேசுவுக்கு நிகர் இயேசுதான். வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். நிகரே இல்லாத சர்வேசா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து, செல்வாக்கு, பட்டம், பதவி, சத்துவம் நிறைந்த மனிதர்கள் ஆனாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு நிகர், ஈடு, இணை என்று சொல்லவே முடியாது. உலகத்தில் எத்தனையோ முக்கோடி தேவர்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் யாருமே இயேசுவுக்கு நிகர் ஆக முடியாது. உலகத்தில் விஞ்ஞானத்தின் மூலம் எவ்வளவோ ஆற்றல்களை மனிதன் பெருக்கிக் கொண்டே போகிறான். செயற்கையாக செயல்படுகிற ரோபோட்டை உருவாக்கினான். மனுஷங்களை கூட விஞ்ஞான அறிவின் மூலம் உருவாக்க முயற்சி எடுக்கிறான். மனிதன் மூளை அறிவினால் எவைகளை உருவாக்கினாலும் சரி, எல்லாமே பூஜ்யம்தான். அது மனிதனை திருப்தி வேண்டுமானால் படுத்துமே ஒழிய அவை அநித்தியம்தான். மனிதனை ரட்சிக்கவே முடியாது. இயேசுவுக்கு நிகர் ஆகவே முடியாது. இந்த அநித்தியமான அற்ப காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிட்டதால் இயற்கையான அன்பு, பாசம், நேசம் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டது. மனிதனிடம் இயற்கையாக ஒட்டியிருந்த சுபாவங்கள் வெளியேற்றப்பட்டதால் மனிதன் சுயநலக்காரனாய், தன்னுடைய ஆதாயத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்கிறவனாய் இருக்கிறான். தன்னோட சுயநலனுக்காக யாரையும் வீழ்த்துவான். மனச்சாட்சிக்கே துரோகம் செய்வான். 1 தீமோத்தேயு 4:1 இப்படியாக சொல்கிறது. மனச்சாட்சியில், அதாவது பிற்காலங்களில் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று. ஆம், இந்த மனச்சாட்சியிலே சூடுண்ட பொய்யர் மாயத்தினாலே மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்களாகவும் ஏமாற்றுகிறவர்களாகவும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்களாய் அவர்களும் இருப்பார்கள். மற்றவர்களையும் விலகி போக வைப்பார்கள். எல்லாவற்றையும் இப்பேற்பட்ட மக்கள் தன் வசப்படுத்துவதையே குறிக்கோளாக வைத்திருப்பார்கள். தன்னுடைய சுயநலத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். நான் தான் எல்லாமே என்பார்கள். பிறர் நலனை நினைக்கவே மாட்டார். மீகா 7:6 சொல்கிறது, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தான் என்று வேதம் ஆணித்தரமாக சொல்கிறது. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாக செயல்படுகிறாள். மருமகள் மாமிக்கு விரோதமாக எழும்புவாள். இவர்கள்தான் மனுஷனுடைய சத்துருக்கள். கற்பத்தில் பிறந்ததும் வீட்டிற்கு வந்ததும் தான் எதிராக செயல்படுவார்கள். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்பார்கள். நோவு என்றால் சரீர நோவு அல்ல, இருதய நோவாகிய பொறாமை, பெருமை, தற்பிரியம், சுகபோகப்பிரியம், சுருக்கமாக சொன்னால் அன்பை தவிர மற்ற எல்லாமே நோவுதான். அறிவின் பெருக்கம் நோக்காடாய் மாறி மாயை என்னும் படுக்கையில் போட்டு விடுகிறது. இந்த அநித்தியமான பாவமான மனிதனை திருப்திப்படுத்தும் மனமேட்டிமையாய், அகந்தையாய், ஆணவமாய் மாற்றும். ஆண்டவரே இல்லை என்றும் சொல்ல துணியும். நேபுகாத்நேச்சார், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தால், இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று மார்த்தட்டினான். அதே போல
மேற்கூறிய மனிதர்களும் மார்த்தட்டுவார்கள். எல்லாமே நாங்கள்தான், நாங்கள் உருவாக்கியது, நாங்கள் சம்பாதித்தது என்று எல்லாவற்றையும் தான் தான் என்றே சொல்வார்கள். ஆண்டவரே இல்லை என்பார்கள். மனிதன் என்னதான் கண்டுபிடித்தாலும், சாமர்த்தியத்தினால் எத்தனை பேரை வீழ்த்தினாலும் சரி, ஆபகுக்கு 2:9 சொல்கிறது, தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டுமென்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. ஆம், எதிர்காலத்துக்கு வேண்டும் என்று இன்னும் ஏதோ சுயநோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு மனிதர்களை வீழ்த்தி எவ்வளவுதான் தேடி உயரத்திலே தன் கூட்டை வைத்தாலும் கூட அவர்களுக்கு ஐயோ என்றுதான் வேதம் சொல்கிறது. இவர்களுக்கு இயேசு பெரிதாகவும் தெரிய மாட்டார். இயேசுதான் ஆண்டவர் என்றும் சொல்ல மாட்டார்கள். ஆண்டவரே இல்லை, நாங்கள் தான் எல்லாம், எங்கள் பராக்கிரமம்தான், எங்கள் படிப்பு தான், எங்கள் அந்தஸ்து தான் என்று மார்த்தட்டும் மனிதர்கள் இயேசுவுக்கு நிகர் ஆகவே முடியாது. இயேசுவுக்கு நிகர் அவர்தான். மேற்கூறிய நபர்களால் பாதிக்கப்பட்டவர்களை இயேசு கைவிட்டு விடுவாரா? இல்லவே இல்லை. நீடிய பொறுமையோடு இருந்து நியாயம் செய்துவார். பாதிக்கப்பட்டவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இவர்கள் காரியத்தில் இயேசுவுக்கு நிகர் இயேசுதான். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எதை சம்பாதித்தாலும், எதை நாம் உருவாக்கினாலும் இயேசுவை நாம் விட்டுவிடவே கூடாது. ஏனென்றால் இயேசுவே அன்றி வழியும் இல்லை, சத்தியமும் இல்லை, ஜீவனும் இல்லை. அவரே எல்லாமாய் இருக்கிறார். அவருக்கு நிகர் அவர்தான். அவருக்கு ஈடாகவோ இணையாகவோ எந்த உலகத்தின் வல்லமைகளோ, உலகத்தின் காரியங்களோ, மனிதர்கள் உருவாக்குகிற எந்த காரியமோ நிகராகவே முடியாது. எனவே பிரியமானவர்களே, இயேசுவுக்கு நிகர் இயேசுதான். நிகரே இல்லாத சர்வேஸ்வரனை நாம் உறுதியாக பற்றி கொண்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, அவருக்கு கொடுக்க வேண்டிய புகழை கொடுத்து அவரை சார்ந்து வாழ்வோம். நிகரே இல்லாத இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு, அதாவது இந்த உலகத்துக்கு ஒருவேளை அவர் நிகரில்லாதவராக இருக்கலாம். ஆனால் நம்முடைய விஷயத்தில் அவருக்கு நிகர் அவராகவே இருந்து நம்மை நல்வழிப்படுத்துவார். நம்மை சரியான வழியில் நடத்துவார். அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். பிரியமானவர்களே, ஆமேன். அல்லேலுயா.